பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைமை பொறுப்பை பாஸ் கட்சி ஏற்றாலும் அது குறித்து இதர உறுப்பு கட்சிகள் கலக்கமடைய தேவையில்லை. பாஸ் கட்சியின் தலைவர் தன்ஷி அப்துல் அடி அவாங் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். புத்ரா ஜெயாவை கைப்பற்ற முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களின் ஆதரவும் தங்களுக்கு தேவை என அவர் கூறினார். இந்நிலையில் பரிகத்தான் நேஷனலின் புதிய தலைவர் நியமனம் உட்பட நிர்வாக சிக்கல்கள் விரைவில் தீர்க்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். கூட்டணிக்கு பாஸ் தலைமையேற்றால் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களின் ஆதரவை பரிகத்தான் இழக்கலாம் என கராக்கான், MIPP உள்ளிட்ட பரிகத்தான் நேஷனல் உறுப்பு கட்சிகள் கவலை தெரிவித்துள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. அதற்கு பதிலளித்த அடியவாங், தலைமை பிரச்சினைகள் தீர்ந்தவுடன் அந்த கவலைகள் தானாக மறையும் என்றார். அடி அவாங் 1000 கூறினாலும் வரவிருக்கும் தேர்தல்களில் பாஸ் கட்சியின் இஸ்லாமிய அடையாளத்தையும் கராக்கான், MIPP கட்சிகளின் பல்லின அணுகுமுறையையும் சமநிலைப்படுத்துவதே பரிகத்தானுக்கு முக்கிய சவாலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. தான்ஷி மொய்தீன் யாசின் அண்மையில் பதவி விலகியதை அடுத்து பரிகத்தானுக்கு தலைமையேற்க பாஸ் கட்சி வெளிப்படையாகவே அறிவித்து வேட்பாளரையும் தயார் செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.